பாருங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்ட தண்ணி பாருங்க, இவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு. இவ்வளோ பெரிய படர்ந்த ஆலமரத்து அடியில் செஞ்சு சாப்பிட்றது தனி என்ஜாய்மெண்ட்டு தான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு மட்டும் வீணாக்காதீங்கப்பா. செஞ்சு பிரியாணி எப்படி பாக்குதா? சூப்பர் பா, வெரி நைஸ் பா. ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்றத சாப்பிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி